வெல்கம் டு ட்ரீம் டிஎன் டிபார்ட்மெண்ட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்றும் தமிழ் அப்படின்ற டாப்பிக்கோட 8வது பார்ட் தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் இயல் 2 தான் பார்க்க போகிறோம். அதாவது 8வது இயல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் முதல் கவிதை பார்த்திங்கன்னா பராபர கன்னி அப்படின்ற டாப்பிக்கில் தாயுமானவர்கள் அவர்கள் எழுதிய பாடல் தான். இதில் கன்னி அப்படின்றத பொருள் பார்த்திங்கன்னா 2 அடிகளில் பாடப்படும் பாடல் வகைகளை தான் கன்னி அப்படின்னு அழைப்பாங்க. அந்த மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வரி அடுக்கி கொடுத்துருக்காரு நம்ம கவிஞர். வாங்க அதற்கான பாடலையும் பொருளையும் பார்ப்போம். பராபர கன்னி இதில் முதல் வரியில் பார்த்திங்கன்னா தம் உயிர் போல் எவ்வுயிரும் தானென்று தண்டருள் கூர் செம்மையருக்கு ஏவலென்று செய்வேன் பராபரமே அப்படின்னு கவிஞர் இதில் சொல்லியிருக்காரு. இதற்கான பொருள் பார்த்திங்கன்னா அனைத்து உயிர்களையும் தம் உயிர் போல் கருதும் கருணை மிகுந்த சான்றோர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் பராபரமேன்ற இடத்துல மேலான பொருளே அப்படின்ற மீனிங் வரும். கூர்னு சொல்லியிருக்காருல, தண்டருள் கூர், கூர்னா மிகுதியான, ஓகேங்களா. தண்டருள்ன்ற இடத்துல குளிர்ந்த கருணை, கருணையை தான் அவர் வந்து தண்டருள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதற்கு அடுத்த வரியில் பார்த்தீங்கன்னா அன்பர்பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2வது வரிக்கு பொருள் பார்த்தீங்கன்னா அன்பர்களுக்கு தொண்டு செய்பவராக என்னை ஆக்கிவிட்டால் போதும் இன்ப நிலை தானே வந்து சேரும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அப்போது அவர் வந்து சேவை செய்கிற நோக்கத்தோடு இந்த பாடல் எழுதுன மாதிரி எழுதியிருக்காரு. 3ஆம் வரியில் எல்லோரும் இன்பற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதற்கான பொருள் எல்லோரும் இன்பமாக வாழ வேணும், அதை தவிர வேறு எதையுமே நினைக்கவும் மாட்டேன் அப்படின்னு கவிஞர் சொல்லியிருக்காரு. ஆசிரியர் குறிப்பில் இந்த கவிதை எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாயுமானவர். அவருடைய பெற்றோர் பார்த்தீங்கன்னா கேடிலியப்பர், கேசவல்லி அம்மையார். இவரோட குரு பார்த்தீங்கன்னா திருமூலர் வழிவந்த மௌன குரு அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் என்ன ஒர்க் பண்ணார்னு பார்த்தீங்கன்னா இவரோட பணி திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கலக்காளராக பணிபுரிந்தார். தாயுமானவர்கள் பாடல்கள் நிறைய பாடல்கள் இருக்குது. அதை வந்து தமிழில் எப்படி சொல்லுவாங்கன்னா தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொல்லுவாங்க. தாயுமானவர்கள் பாடல் மொத்தம் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1452 பாடல்கள் வருது. நான் முதலே சொன்ன மாதிரி கன்னி, இதில் பராபர கன்னின்னு சொல்லியிருக்காங்க. கன்னினா 2 அடிகளில் பாடப்படும் பாடல் வகைகளை தான் கன்னின்னு என்று அழைப்பாங்க. அவ்வளோதான், நம்ம முதல் கவிதையை பார்த்தாச்சு. 2வது கவிதையை பார்ப்போம். இந்த 2வது கவிதை பார்த்தீங்கன்னா கவிஞர் புவியரசு அப்படின்றவர் மொழிபெயர்த்த கவிதை தான் இது. தீர்க்கதரசி அப்படின்ற நூல்லேருந்து எடுத்த ஒரு பாடல் தான் இது. இதோட பாடல் எழுதிய ஒரு பேர் பார்த்தீங்கன்னா கலீல் கிப்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது டாபிக் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லவர் அப்படின்ற டாப்பிக்கில் இருக்குது. சரி வாங்க பாடல் பார்க்கலாம். இந்த பாடல் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க எளிதாக புரிந்து கொள்கிற வகையில் தான் இருக்குது. இதில் முதல் வரியிலேருந்து ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா வாழ்க்கை பின் திரும்பி செல்லாது, நேற்றுடன் ஒத்து போகாது, கெடுப்பவரின் பரிசுடன் அவருக்கு சமமாக எழுங்கள், சிறகுகளின் மீது எழுவது போல உழைக்கும்போது நீங்கள் புல்லாங்குழலாகி விடுகிறீர்கள், அதனால் அதன் இதயம் காலத்தின் கிசுகிசுப்பை ஒரு இசையாக மாற்றி விடுகிறது. உங்களுக்குள் இருக்கும் நன்மையை பற்றி தான் நான் பேச முடியும், தீமையை பற்றி அல்ல. உங்கள் சுயத்துடன் நீங்கள் ஒருமைப்பாட்டு கொண்டிருக்கும் போது நீங்கள் நல்லவர். என்னை போல் இரு பழுத்து உன் உள்ளீடுகளெல்லாம் முழு சாய்கொடு என்று பழம் வேரை பார்த்து நிச்சயமாக சொல்லாது. கொடுப்பது பழத்தின் இயல்பு, பெறுவது வேரின் இயல்பு. உங்கள் பேச்சின் போது நீங்கள் விழிப்புணர்ச்சியுடன் இருப்பது நல்லது. உறுதியாக கால் பதித்து உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர் அப்படின்னு கவிஞர் கலீல் கிப்ரான் சொல்லியிருக்காரு. இந்த கவிதையில் கவிஞர் என்ன சொல்ல வர்றாருன்னா இலக்கியங்கள் தான் மக்கள் வாழ்வை நெறிப்படுத்தி அறவழியில் செலுத்துகின்றன, அது மட்டும் இல்லாமல் மனித வாழ்வை செம்மைப்படுத்துகின்றன, அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காரு. இந்த கலீல் கிப்ரான் பார்த்தீங்கன்னா எந்த நாட்டை சேர்ந்தவர்னு பார்த்தீங்கன்னா லெபனன் அப்படின்ற நாட்டை சேர்ந்தவர் தான் இந்த கலீல் கிப்ரான். இவர் வந்து கவிஞராகவும் இருந்திருக்காரு, நாவல் ஆசிரியராகவும் இருந்திருக்காரு, கட்டுரை ஆசிரியராகவும் இருந்திருக்காரு, ஓவியராகவும் இருந்திருக்காரு. இவர் எழுதின ஒரு கவிதையை தான்
நம்ம புவியரசு அவர்கள் மொழிபெயர்த்திருக்காரு. அது தீர்க்கதரிசி என்னும் நூலிலிருந்து. அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம 6ஆம் வகுப்பில் உள்ள 3ஆம் பருவத்தில் உள்ள 2வது இயல், அதாவது 8வது இயல் நம்ம முடிச்சிருக்கோம். அடுத்த வீடியோவில் 9வது இயலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.